ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. ஸோ இன்றைக்கி நம்ம வில்லேஜ் டு சிட்டி அதோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. அண்ட் நியூவாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. இந்த ஸ்டோரிக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய வருது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுற வரை எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட் தான் வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் எனக்கு பூஸ்டப் ஆகி அடுத்தடுத்த ஸ்டோரிஸ் போட ட்ரை பண்ணுவேன். ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். தென் லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோன்னா, டயாங் வந்துட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ ரொம்ப நேரம் ஆகியும் ஜங்குக் வந்திருக்க மாட்டான். ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைம் போல் ஜங்குக் பைக் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீட் கிட்ட வருது. டயாங் நோட் பண்ணுறான். கிட்ட வரவும் அவனோட ஃபேஸ் ரொம்ப சேட் ஆகுது. பிகாஸ் அவன் பின்னாடி ஒரு பொண்ணு சிட் பண்ணியிருப்பா. ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக வந்து டயாங் முன்னாடி பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு டயாங்க பார்ப்பான். டயாங் பார்த்தா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கான். ஜங்குக் தான் பைக்கில் சிட் பண்ணிட்டே டயாங்க பார்க்குறான். டயாங் தான் அங்கே நின்றுட்டு ஜங்குக்கையும் பார்க்குறான், அந்த பொண்ணையும் பார்க்குறான். சாரி டயாங், வர கொஞ்சம் லேட் ஆகிட்ட. நீ ரெடியா? போகலாமா? அது இப்போ கரெக்டாக அந்த பொண்ணு தான். அண்ணா, நீங்கள் சொன்னீங்களே டயாங், அது இவங்க தானா? என்ன என்னை பற்றி குக்கி என்ன சொன்னா? அட, அதையும் கேட்குறீங்க? 2 நாளா யம்மி அமைதியாக இருன்னு சொன்னோன்னு. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் கொஞ்சம் அப்படி தான், அடிக்கடி நெட்டு கலண்டுரும். யம்மி சரி, நான் எதுவுமே பேசலை. நான் பேசினாலே உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு யம்மி தான் அவளோட ஃபேஸை சைடில் திருப்பிக்கிறா. இப்போது டயாங் தான் ஜங்கு கிட்ட வந்துட்டு, குக்கி யார் இது? அவளா? அவள் என்னோட கசின் சிஸ்டர். பேர் யம்மி. நம்ம காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. டயாங், நீங்களும் என்னோட இயர் தானே? ஆமாம். எந்த டிபார்ட்மெண்ட்? நானா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ, கம்ப்யூட்டர் சயின்ஸா? நான் ஐடி தான். ஆனால் நான் உங்களை வெளில எங்கேயுமே அடிக்கடி பார்த்ததே இல்லையே. நான் மோஸ்ட்லி கிளாஸில் தான் இருப்பேன், வெளிலலாம் வர மாட்டேன். வந்தால் கேண்டீனுக்கு தான் வருவேன். அப்படியா? சரி சரி. டயாங், இவ பேசினா பேசிட்டு தான் இருப்பா. நீ வா, டைம் ஆகுது. ஆமாம் ஆமாம், லேட் ஆகுது, சீக்கிரம் வாங்க. அப்புறம் டயாங், நீ சென்டரில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யம்மி தான் பின்னாடி தள்ளி உட்காந்துக்கிறா. டயாங் தான் அப்படியே டபுள் சைட் லெக் போட்டு சென்டரில் சிட் பண்ணிக்கிறான். பைக்கும் அங்கேருந்து மூவ் ஆகுது. இப்போ அங்கே டயாங் தான் மிரர் வழியாக ஜங்குக்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அது ஜங்குக்கும் ஃபீல் ஆகுது. அவன் க்யூட்டாக பார்த்துட்டே இருக்கான் பப்பி ஐஸோட. ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே அந்த பைக்கில் ஃபஸ்ட்டாக போகிறான். இங்கே போகிற வழியிலே யம்மியும் டயாங்கும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா காலேஜ்க்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம டயாங் தான், குக்கி நீ இங்கேயே பைக்கை ஸ்டாப் பண்ணு, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். எதுக்கு? அது இல்லை, நீ என்னை காலேஜ்குள்ளே கூப்பிட்டுட்டு போனா எல்லாரும் ஒரு மாதிரி தப்பாக பேச மாட்டாங்களா, அதனால தான். அதெல்லாம் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், நீ சைலண்டாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பைக்கை காலேஜ் கேம்பஸ்குள்ளே விட்டுறான். ஸோ அவன் வந்ததுமே வழக்கம் போல் எல்லா கேர்ள்ஸும் ஓடி வராளுங்க. அப்போது டயாங்கும் யம்மியும் பைக்கை விட்டு இறங்குறாங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஹேய் ஜங்குக், என்ன நீ போயும் போயும் இந்த வில்லேஜ் பாய அதுவும் உன் பைக்கில் ட்ராப் பண்ணுற? இதெல்லாம் ரொம்ப உனக்கே ஓவராக தெரில. ஆமாம், அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஸோ அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க எல்லாரும், நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம்
யாராச்சும் அவனை கிண்டல் பண்ணுறது புள்ளி பண்ணுறது ஏதாச்சும் இருந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு வார்னிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சொல்கிறான். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு பயந்துட்டே சைலண்டாக போயிடுறாங்க. பாரா அண்ணா, என்ன காலேஜில் மாஸ்க் காட்டுற? மூடிட்டு கிளாஸ் போடி. சரி நீ வாட்டாயாங், நம்ம போகலாம். எது அவனை இங்கே கூப்பிட்றா? நானும் அவனும் ஒரே இயர் தானே, பக்கத்து கிளாஸ் தான், அதான் கூப்பிட்டு போகிற. நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ணங்கண்ணா, நீ ஃபஸ்ட்டு போ, அவன் பின்னாடி வருவான். ஏன் நீ அவன்கிட்ட என்ன பேச போகிற? யமி, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி டயாங், நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு யமி போயிடுறா. இங்கே டயாங் தான் ஜங்கோ கிட்ட போயிட்டு நிற்கிறான். என்ன குக்கி, ஏன் கூப்பிட்ட? நான் சொன்னதுக்கப்புறமும் யாராச்சும் உங்ககிட்ட புள்ளி பண்ணாங்கன்னா என்கிட்ட உடனே வந்து சொல்லு, சரியா? சைலண்டாக கல் மாதிரிலாம் இருக்காதா. இங்கே நீ யாருக்கும் பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை, புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் திரும்புகிறான். இப்போ அவன் என்னமோ கெஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஜங்குக் பக்கம் போயிட்டு, குக்கி, நான் உங்ககிட்ட ஒன்று தரணும். என்னது? இப்போ அப்படியே அவன் பேக்கில் இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறான். இந்தா, இதில் தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. நீ இதை சாப்பிடு, நல்லா இருக்கும். சரி, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வாங்கிக்கிறான். டயாங்கும் க்யூட்டாக பாக்ஸி ஸ்மெல் பண்ணிவிட்டு, நான் கிளம்புறேன், பாய் குக்கி. பாய். இப்போ டயாங் தான் அழகாக ஜம்ப் பண்ணி ஒரு மாதிரி க்யூட்டாக போகிறான். ஜங்குக் போகிற டயாங்கே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு பார்த்துட்டே சிட் பண்ணியிருக்கான். இப்போ கரெக்டாக ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஜங்குக் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றிட்டு ரூட் ஃபேஸாக வச்சுக்கிறான். இப்போ கரெக்டாக ஃபெலிக்ஸ் தான், நான் மச்சான், நம்ம ஜங்குக் முகத்தில் நான் ரசமும் நடனம் ஆடுது போலையே, அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. இப்போ என்ன உனக்கு? ஆமாம், என்ன அந்த பையன் ஏதோ கொடுத்துட்டு போனான் போல? ஆமாம், கொடுத்தான். நேற்று வரைக்கும் யாருன்னே தெரியாதுன்ற ஒரு பையன் இன்னைக்கு. ஆமாண்டா, நான் பேசுகிறேன், என்னப்போ எனக்கு அவன் கூட பேச பிடிச்சிருக்கு. அப்படி சொல்ல மச்சான், இதை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு என்னடா அவ்வளோ பெரிய ஈகோ? நேற்று கூட நீ இதை சொல்லுவேன்னு பார்த்தா ஓரா பண்ணுற. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? அப்போ சார் அவனை லவ் பண்ணவே மாட்டீங்க? ஆமாம், வாய்ப்பு இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நீ அவனை லவ் பண்ணுறன்னு சொல்லுவேன். யார்? நான். பார்க்கலாமா? பார்க்கலாண்டா, இந்தா 1000 ரூபா பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காசு எடுத்து ஜங்குக் முன்னாடி வைக்கிறான். இப்போ ஜேக்கப் தான், ஏய் மச்சான் வேணாண்டா, அவன் சொல்கிறத பார்த்தா நடக்காத மாதிரி தான் தோணுது. ஆட நீ வேறடா, இது எங்கே போய் முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த 1000 ரூபாவும் எனக்கு தானே, பார்த்துக்கலாம். என்ன போ, எப்படியும் அவன் 1 மாதத்துக்குள்ளே லவ்னு சொல்லிட்டு வரதான் போகிறான். நானும் அதை பார்க்க தான் போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் ஜேஹோ போட்டு ஜங்குக் கையில் இருக்க டிஃபன் பாக்ஸை நோட் பண்ணுறான். என்னடா மச்சான், சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? அது சாப்பாடு இல்லை, அவன் தான் கொடுத்துட்டு போனான். என்னன்னு தெரியல, ஏதோ ஸ்வீட்டாமா. ஓ ஸ்வீட்டா, சரி காமி, என்ன ஸ்வீட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் தான் வாங்க போகிறான். ஜங்குக் தான் சடனாக ஃபெலிக்ஸோட ஹேண்டை தட்டி விடுறான். அது எனக்கு கொடுத்தது, எனக்கு மட்டும்தான். உனக்கு வேணும்னா நீ வேற போய் அவன்கிட்ட கேட்டு வாங்கிக்க. பாத்தியாடா ஜேஹோப்ப, இதெல்லாம் என்ன எங்கே போய் முடிய போதோ தெரியல. வாங்கடா நம்ம கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கேண்டீன் போகிறாங்க.
இங்கே ஜங்குக் மட்டும் அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் நிறைய ஸ்வீட் இருக்குது. அதை எடுத்து அப்படியே சாப்பிட்றான். ஆமாம், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிடுறான். இப்போ அப்படியே பார்த்தா கிளாஸ் ரூமில் நம்ம டயாங் தான் செட் பண்ணியிருக்கான். இப்போ ஜுமன் தான் ஃபாஸ்ட்டாக டயாங் கிட்ட ஓடி வந்துட்டு, மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா? என்னாச்சு? ஏன் அவ்வளோ பதட்டமாக இருக்க? இன்னைக்கு யாரோ புது ப்ரொஃபஸர் வராங்களாண்டா. யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு வேற ஒரே பதட்டமாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிறவனே சொட்ட தலையன். இவன் எப்படி இருப்பானோ, எந்த மாதிரி இருப்பானோ, ரகடாக இருப்பானா, எப்படி இருப்பானே தெரியல. ஒரே பயமாக இருக்குடா மச்சான். சரி சரி விடு, பயப்படாத. எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் வருவாங்க. ஒரு வேளை சிடுமூஞ்சா இருந்துட்டானா? அப்போ கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க. ஜுமன் தான் ஷாக்கோடு எழுந்து நின்று பார்க்குறான். ஸோ அங்கே பார்த்தா ஒரு ப்ரொஃபஸர் ஃபுல்லாக என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்லீவ்லாம் சுருட்டி விட்டுட்டு, காலர் பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு, டக்கின் பண்ணிவிட்டு, ஐஸில் ஸ்பெக்ஸ், அப்படியே பார்க்கறதுக்கே நல்லா பால்கோவா மாதிரி இருக்காங்க. நான் சொல்லக்குள்ளே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது நம்ம சுகா தான். இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான் உள்ளே வந்து இன்ட்ரோ பண்ணுறாரு. ஹலோ கைஸ், என்னோட நேம் யோங்கி. நான் தான் இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் இன்சார்ஜ் ஆன் சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர். ஓகே, இன்ட்ரோலாம் நான் பொறுமையாக கேட்டுக்கிறேன். இப்போது கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை ரொம்ப கோல்டாக வச்சுட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சைட் ஜமன் தான் அந்த ப்ரொஃபஸரை வாயான்னு பழந்துட்டு பார்த்துட்டு சிட் பண்ணியிருக்கான் லாஸ்ட்டு பெஞ்சில். இப்போ டயாங் தான், ஹே ஜமன், என்னாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பேயடைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? ஜமன் ஜமன் ஏய் ஜமன், இங்கே பாரு. சொல்லுடா சொல்லுடா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயத்தில் உட்காந்துருக்க? அந்த ப்ரொஃபஸரை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அது 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 வந்து இல்லையே, தெரியாதே. யார் இவன்? எனக்கு யாருன்னே தெரியாது. இவன் ஆளும் மண்டியும். இவனை போய் எப்படி எனக்கு தெரியும்னு நீ நினச்சிட்டு இருக்க டயாங்? இவங்க 2 பேரும் கொசு கொசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அது சுகாவோட யோஸ்க்கும் கேட்டுது. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறான். யார் இது? யார் பேசுகிறது? கிளாஸ் யார் டிஸ்டர்ப் பண்ணுறது? லாஸ்ட் டெஸ்க் அங்கேருந்து தான் சவுண்டு வருது. எழுந்துருங்க 2 பேரும். என்ன வேணும் உங்களுக்கு? ஜமன், போச்சு போச்சு, வசமாக மாட்டணும். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம், தைரியமாக இரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் தான் வீராப்பா எழுந்து நிற்கிறான். டயாங்கும் கூடவே நிற்கிறான். ஜிம்மனை பார்த்ததோ சுகாவுக்கு ஷாக்காக இருக்கு. நீ இந்த காலேஜ் தானா? வாடி வா, மாட்டின. இன்னைக்கு உன்னை வச்சு சேரம் பாரு. ஐயோ, சும்மாவே ஊடு கட்டி அடிப்பான். இதில் இவன் வேற என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. போச்சு போச்சு, வசமாக மாட்டினேன். உங்கள் பேர் என்ன? சார், என்னோட பேர் கிம் தயாங். அவனோட பேர் ஜமன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. என்ன கூத்தடிச்சிட்ருக்கீங்களா? எல்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க. சைலண்ட். கிளாஸ் தானே போய்கிட்டுருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? பேசுகிற மாதிரி இருந்தால் வெளில போய் பேசுங்க. ஜமன்னா. என்னடா? இல்லை, எனக்கு ஒன்று தோணுது. இப்போ என்ன தோணுது? இவரை பார்க்கக்குள்ள ஏன் எனக்கு லைட்டாக குக்கியோட ஞாபகம் வருது. நாம் இங்கே என்ன பிரச்சனையில் இருக்கோம்? இவன் என்னன்னா அவன் ஞாபகம் வருதுன்றான். யாரா நீ? ஏய், வெளில போகிறீங்களா இல்லையா? போங்க, வெளில போங்க. சார், இப்போ என்ன சார் உங்களுக்கு? வெளில போகணும் அவ்வளோதானே? நானே போகிறேன். வாடா டயாங், போகலாம். இப்போது ஜமன் தான் டயாங்கோட ஹேண்டை ஃபஸ்ட்டாக பிடிச்சி இழுத்துட்டு வெளில போகிறான். இங்கே நோவை தான் பார்த்துட்டு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போ சுகா தான் வந்து நாளே என்கிட்ட திட்டு வாங்குது. இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது? இப்போ 2 பேருமே வெளில தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க கிளாஸும் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ பார்த்தா பிரேக் டைம். கேன்டீனில் நம்ம டயாங், ஜமன், நோவா 3 பேரும் தான் சிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜமன் தான் ஒரு மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கான்.
அப்போ கரெக்டாக அந்த ப்ரொஃபஸர் சாப்பிட்றதுக்காக கேண்டீனுக்கு வராரு. ஜெமனும் அதை பார்க்குறான். ஐயோ, இவன் இங்கே வந்துட்டானா? போச்சு போச்சு. என்ன ஜெமன், யாரை சொல்கிற? அதான்டா நம்ம கிளாஸ் இன்சார்ஜ், அங்கே பாரு. டயாங்க பார்க்குறான். ஆ ஆமாம். ஜெமன், நீ எதுக்கு அவரை பார்த்ததுமே பயந்த ஒரு மாதிரி? அது நான் சொல்லவா? டயாங், அது வேற ஒன்றும் இல்லை. அடியே வாய் மூட்ரி நோவா, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான் நோவாவோட வாயை அப்படியே அவனோட ஹேண்டை வச்சு மூடுறான். டயாங், நேரம் வரக்குள்ள நானே உன்கிட்ட சொல்கிறேன், சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பா. நானே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன். நிம்மதியாக காலேஜ்லையாச்சும் இருக்கலான்னு பார்த்தேன், அதுக்கும் முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். எனக்கு எதுவுமே புரியலை. இப்போது அவனும் சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஜங்குக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஜங்குக் எல்லாம் பார்க்குறான். ஜங்குக்கும் டயாங்க சடனாக பார்த்துட்றான். டயாங் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக் அதை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிவிட்டு சாப்பிட்றான். ஸோ இப்படியே தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. இதை ஃபெலிக்ஸும் நோட் பண்ணுறான். இப்போ அப்படியே சைடில் ஜேஹோப் கிட்ட வந்துட்டு காதில், ஐய் ஜேஹோப்பு, என்னடா அங்கே பாரு, ஜங்குக்க யாரையோ பார்த்து சிரிக்கிற மாதிரி இல்லை? ஜேஹோப்பும் அதை நோட் பண்ணுறான். ஆமாம், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அங்கே பார்த்தா டயங் தான் இருக்கான். ஓஹோ, கதை அப்படி போகுதா? நான் தான் சொன்னல, இந்த பெட்டில் எப்படியும் நான் தான் வின் பண்ணுவேன், நீ வேணா பாரு. அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் லைப்ரரியில் நின்று புக்ஸ் எடுத்துட்ருக்கான். அப்போது ஒரு புக்கு ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அவன் ஸ்டூல் எடுத்து போட்டு மேலே ஏறி நின்று அதை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனாலும் முடியல. லைட்டாக அவனோட லெக்கு மேலே தூக்கி பெண்ட் பண்ணி எடுக்க போகிறான். அப்போ அவனோட லெக்கு ஸ்லிப் ஆகி கீழே விழலான்னு போகிறான். போச்சு போச்சு, நான் விழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ பார்த்தா அவனுக்கு எந்த அடியும் படலை. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் ஒரு ஹேண்ட் மேலே தான் இருக்கான். ஸோ யாருன்ற மாதிரி பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். கை தாங்கலாம் பிடிச்சிருக்கான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? ஒன்றும் இல்லை. நீ இங்கே என்ன பண்ணுற குக்கி? நான் சும்மா லைப்ரரிக்கு புக் படிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க கீழே இறக்கி விட்டுறான். ஸோ இப்போ பார்த்தா டேபிளில் தான் 2 பேரும் செட் பண்ணி புக் படிச்சிட்ருக்காங்க. டயாங் தான் அப்படியே படுத்துடுறான் அந்த டெஸ்கில். ஸோ அவன் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஜங்குக் புக் படிச்சுட்டே டயாங்க நோட் பண்ணுறான். பார்த்தா ஃப்ரண்ட்டில் அவனோட முடி வந்து விழுது. அவன் கண்ணை மூடி இருக்கான். அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. டயாங் ரொம்ப க்யூட்டாக படுத்திருக்கான். ஜங்குக் தான் இப்போ அப்படியே அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட ஹேரை தான் ரிமூவ் பண்ணி விட்றான். அப்போ சடனாக டயாங் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கும் டயாங்க பார்க்குறான். 2 பேருக்குமே அங்கே அழகாக ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ டயாங் தான் சடனாக அவனோட புக் எடுத்து ஃபேஸை மறைச்சிக்கிறான். ஜங்குக்கும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே அகைன் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் டேஸஸும் பாஸ் ஆகுது. நம்ம டேக்குக்கு 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. டயாங்க்கு ஜங்குக்கோ ஒன் டே பார்க்கலனா கூட ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும். ஜங்குக்கும் அதே மாதிரி தான். 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இப்போ பார்த்தா ஆன் ஃபைன் டே நம்ம டயாங் தான் காலேஜ் கேண்டீனில் சிட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு பர்சன் தான் எனக்கு வாட்டர் வச்சுட்டு அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக சிட் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டரில் ஹேண்ட் போடுறாங்க. டயாங்க்கு ரொம்ப பயமாகி தட்டி விடுறான். யார? பயப்படாதா, நான் தான் உன்னோட சீனியர், ஓன் டிபார்ட்மெண்ட். என்னோட நேம் யூஜன். சரி, இருந்துட்டு போங்க. இப்படி தான் தெரியாதவங்கள்ட்ட வந்து ஷோல்டரில் ஹேண்ட் போடுவீங்களா? யாருக்கிட்ட என் மேலே கை வச்சிங்க? சரி சரி, சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன். நீயும் எல்லார் மாதிரியும் நினச்ச, ஆனால் நீ சம்திங் டிஃப்ரெண்ட். சரி, தள்ளி உட்காருங்க.
இப்போ அந்த பையனும் தள்ளி உட்காந்துக்கிறான். ஸோ ஆப்போசிட்லேருந்து ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. டேயாங் கிட்ட எப்படி க்ளோஸாக பிஹேவ் பண்ணுது. டேயாங் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த பையன் தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளோ தைரியம் இருந்தா டயாங் மேலே கை வச்சு பேசிகிட்டு இருக்கான் தொட்டு தொட்டு. அவனும் அதை பார்த்துட்டு சைலண்டாக இருக்கான். இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் எழுந்து போகிறான். என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக டயாங் கிட்ட வந்துட்டு டேபிளில் டச் பண்ணிவிட்டு அவன் பக்கத்துலேயே போயிட்டு சிட் பண்ணுறான். யார் நீ? அதா நான் உன்கிட்ட கேட்கணும், நீ யார்? நான் அவன் டிபார்ட்மெண்ட் சீனியராக இருந்தா இப்படி தான் மேலே கை போட்டு தொட்டு தொட்டு பேசுவியா? அவனே எதுவும் சொல்லலை, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஜங்குக் தான் கோவமாக எழுந்து அவனோட ஷர்ட் காலரை பிடிச்சி அடிக்கிறான். அவன் சொல்லனா அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன்கிட்ட போனேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. என்னை தாண்டி அவன் மேலே டச் பண்ணுற வேலை வச்சுக்காத. அதுக்கப்புறம் கையை உடச்சிருவேன், கை இருக்காத, அடிச்சிட போகிறோம், போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறான். யூஜனும் செம்மையாக பயந்துட்டான், இங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் டயாங் முன்னாடி உட்காந்துட்டு, அறிவில்லை உனக்கு, யார் வந்தாலும் இப்படி தான் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பியா? உனக்கா தோணாது, எல்லாம் நல்லவங்க கிடையாது, யாரும் இங்கே என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டாக தான். எப்போவுமே இப்படியே இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கியா? கொஞ்சமாச்சும் அறிவை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்க செம்மையாக திட்டுறான். திட்டிட்டு அங்கேருந்து போகிறான். டயாங்க்கு தான் ஒரு மாதிரி அழுகியாக வந்துடுது. இப்போ ஜங்குக் தான் திட்டிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போகிறான். ஜங்குக் போகிறத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து போகிறாங்க. இங்கே டயாங் தான் தனியாக கேண்டீனில் செட் பண்ணிவிட்டு க்ரை பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணட்டும், எனக்கு அவங்க பேசினது தப்பாக தான் தெரிஞ்சுது. நான் சொல்கிறத கேட்கவே இல்லை. குக்கி என்ன எவ்வளோ கோபமாக திட்டிட்டு போகிறான். அவனுக்கு என்ன பிடிக்கலையா? குக்கிக்கு என்ன பிடிக்கல. நான் அவன்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கல. அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறான். ஸோ இதை யம்மி தான் நோட் பண்ணுறா. கேண்டீனில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு டயாங் பக்கத்தில் செட் பண்ணிவிட்டு, டயாங் என்னாச்சு, ஏன் இப்படி அழறீங்க? ஐயோ தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வாட்டர் எடுத்து கொடுக்குறா. டயாங்கும் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறான். என்னாச்சு, என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லுங்க. இப்போ டயாங் தான் நடந்த எல்லாத்தையும் யம்மிக்கிட்ட சொல்கிறான். அவனுக்கு திமிரு, வேற ஒன்றும் இல்லை. அதுவும் உங்களை எப்படி அவனுக்கு ஹர்ட் பண்ண தோணுதோ. சே, இல்லை குக்கிக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் எப்படி திட்டிட்டு போகிறான். ஐயோ அதெல்லாம் இல்லை டயாங். ஆமாம் அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லவா? என்னது? நீங்கள் என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் பேசவே மாட்டீங்க. அப்புறம் அவன் உங்களை பற்றி நினைக்காத நாளே இல்லை. அவன் இங்கே தான் இப்படி சுற்றுறான். ஒன் டே நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவன் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு. என்ன என்ன பண்ணி வச்சுருக்கான்? அதை நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வாங்க. கம்மிங் சாட்டர்டே ஃப்ரீ தானே? ஆமாம் நான் எப்போவுமே ஃப்ரீ தான். சரி அப்போ காலேஜ் லீவ் தான், நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். இப்போ நீங்கள் அழுகாதீங்க, அவன் கண்டிப்பாக உங்ககிட்ட ஈவினிங் வந்து பேசுவான். நிஜமாவா? குக்கி என்கிட்ட பழைய மாதிரி வந்து பேசுவான்னா? கண்டிப்பாக பேசுவான், நீங்கள் வேணால் பாருங்க. இப்போ தான் டயாங் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். தென் இப்போ அப்படியே பார்த்தா பைக் பார்க்கிங்கிட்ட ஜங்குக் தான் செம கோவமாக உட்காந்துருக்கான். இப்போ ஜேஹோப் தான், ஏன்டா ஏன் இப்படி பண்ணுற? அந்த பையனை அழைச்சது கூட ஓகே சொல்லலாம், ஆனால் டயாங் அவன் ரொம்ப பாவம்டா, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனை ஏன்டா அப்படி திட்டிட்டு வர? அவன் ரொம்ப இன்னசென்ட்டா. நான் என்ன
பண்ணுறது? வேணும்னே அவன் அப்படி பண்ணான். அவன் பக்கத்தில் அவ்வளோ நெருக்கமாக தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருந்தா யாருக்கு தான் கோவம் வர்றது? ஓ, அப்போது உனக்கு வந்துச்சு. ஆமாம், வந்துச்சு, அடித்தா. நீ அவனை லவ் பண்ணுறியா? ஏய், லூசு மாதிரி பேசாத. அதுக்காக இங்கே பாரு ஜங்கு, எங்ககிட்ட எதுவும் மறைக்காத. உண்மையை சொல்ல, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? நீ அவனை லவ் பண்ணுறது தானே? எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அவனை லவ் பண்ணிடணும்னு பயமாக இருக்கு. இப்போ ஜீஹோப் தான், இங்கே பாரு மச்சான், நான் அவனை ஓப்பனாக சொல்கிறேன். லவ்ன்றது யார் மேலே எப்படி வேணாலும் வரும். ஸ்டேட்டஸை பார்த்து பேசணும் பழகணும்னா அதுக்கு பேர் லவ்வே கிடையாது. உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோ எதுனாலும். ஜங்குக்கும் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே சிட் பண்ணியிருக்கான். இப்போ அப்படியே பார்த்தா ஈவினிங் அந்த மாதிரி டைமு நம்ம டயாங் தான் பஸ் ஸ்டாப்பில் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப சேடாக ஜங்குக்கு வருவனா மாட்டானான்னு பார்த்தா டைமும் பாஸ் ஆகுது. ஜங்குக் வரலை, டயாங்கும் எந்த பஸ்ஸில் ஏறி போகலை. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் பைக் சவுண்ட் கேட்குது. டயாங் ஃபேஸில் பிக் ஸ்மைல் வருது. பார்த்தா அங்கே ஜங்குக் தான். பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு சிட் பண்ணியிருக்கான் பைக்கிலேயே சைலண்ட்டாக. டயாங்கும் எதுவும் பேசலை. அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணி ஜங்குக்கோட பைக்கில் ஏறி சிட் பண்ணிக்கிறான். ஃபோன் இருக்கா? இருக்கு, கொடு. இப்போ டயாங் தான் அவனோட ஃபோன் எடுத்து கொடுக்குறான். பார்த்தா டயாங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். டயாங்க்கு எதுவுமே புரியல. இவன் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்பாவுக்கு கால் பண்ணுறான், என்னவா இருக்கும்? இப்போது இந்த சைட்லேருந்து மிஸ்டர் கிம் தான், ஹலோ டயாங், எங்கே இருக்க? அங்கிள், நான் ஜங்குக் பேசுகிறேன். சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லை டயாங், என் கூட தான் இருக்கான். நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், சீக்கிரமாக வந்துட்டு விட்டுடுறேன். சரிப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் டைமுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுரு. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான். டயாங்க்கு பயமாக இருக்குது. அப்படியே 2 ஹேண்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கோட ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். டயாங் அப்படி பிடிச்சிருக்கிறது ஜங்குக்கு ஒரு மாதிரி வாமாக இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தா பைக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு பிளேஸில் தான் ஜங்குக் ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அது பீச் தான். டயாங்க்கு அந்த பிளேஸே ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருக்குது. பைக்கை விட்டு இறங்கி அங்கே போய் பார்க்குறான். ஜங்குக்கும் பின்னாடியே வரான். இப்போ டயாங் தான் அங்கே பீச் கிட்ட போயிட்டு நின்றுட்டு அங்கே வர வியூஸ்லாம் ஒரு மாதிரி பாக்ஸி ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். என்ன இடம் இது, எவ்வளோ அழகாக இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி நேரத்தில் வரக்குள்ள ரொம்ப அழகாக இருக்குது. என்னடையா நீ பீச்சுக்கெலாம் போனது இல்லையா? இல்லை குக்கி, நான் இந்த சைட்லாம் வந்ததே கிடையாது. இப்போ டயாங் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஜங்குக் தான் சடனாக டயாங்க அவன் பக்கமாக திருப்பி அவனோட 2 ஹேண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட சீக்ஸில் வச்சுட்டு, சாரி டயாங், நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது, என்னோட தப்பு தான். இல்லை குக்கி, என் மேலே தப்பு இருக்குது. அவங்க பேச பேச நான் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தால. நீ ரொம்ப இன்னசென்ட், அதனால உனக்கு ஒன்றும் தெரியல. பாரு, வர வர நீ நான் கவனிக்க கூட மாட்ற, அதனால தான் எனக்கு கோவம். என்ன கவனிக்க மாட்டேனா? இவன் எதை பற்றி சொல்கிறான்? ஒரு வேளை நான் லவ் பண்ணுறது அதுவாக இருக்குமோ? இப்போது சொல்லாமா? இல்லை, நாளைக்கு மார்னிங் காலேஜில் பார்த்து சொல்லலாம், நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். நம்ம ஜங்குக் தான் டயாங்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணியே வச்சுருக்கான். அவனோட லிப்ஸும் மட்டும் அந்த மூன் லைட்டில் ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியுது. அது அவ்வளோ ரெட்டாக இருக்குது டயாங்கோட லிப்ஸு நேச்சுரலாகவே. ஜங்குக் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த டைமில் டயாங் கூட அப்படி நின்றுட்டுருக்கிறது
ஸோ அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, சடனாக போயிட்டு டயாங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறான். டயாங்க்கு ஐஸ்லாம் ஒரு மாதிரி வைடாக ஆகுது. அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த வேர்ல்டே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தான் கிஸ் பண்ணதும் சடனாக தள்ளி வந்துடுறான். வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பைக்கிட்ட போயிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற நீ? அறிவு இருக்கா உனக்கு? இப்படி தான் அவன்கிட்ட பிஹேவ் பண்ணுவியான்? அவன் நம்மளை என்ன நினச்சிருப்பான்? தப்பாக தானே திங்க் பண்ணியிருப்பான். போச்சு போச்சு. இந்த சைட் பார்த்தா நம்ம டயாங் தான். இப்போ என்னாச்சு? அவன் எனக்கு முத்தம் கொடுத்தானா? அதுவும் வாயோட வாய் வச்சு. இல்லை, இது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லி அவனோட ஹேண்டு கிள்ளி பார்க்குறான். கனவுல அப்போ உண்மைதானா? இப்போ அப்படியே ஃப்ரீஸான மூமெண்ட்லேயே வாக் பண்ணி பைக் கிட்ட வரான். அவனும் ஏறி செட் பண்ணுறான் பைக்கில். ஜங்குக் தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போகிறான். டயாங்க்கு அந்த ஷாக் இன்னும் குறையவே இல்லை. ஜங்குக்கு டயாங் என்ன நினைப்போனோன்ட்டு ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக இருக்குது. இப்போ பார்த்தா ஜங்குக் தான் டயாங்கை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு பைக்கை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறான். இங்கே டயாங்க்கு இப்போ என்ன நடந்துச்சுன்ட்டு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கான். தங்கமே வந்துட்டியா? என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட போல? டயாங் எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்ட்டாக ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி போகிறான். என்னாச்சு இந்த பையனுக்கு? நல்லா தானே காலையில் போனான், இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தா ரூமில் நம்ம டயாங் தான். என்னாச்சு? எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது? இப்போ என்ன நடந்துச்சு? இது கனவு தானே? ஐயோ, தூங்கிட்டு இருக்கக்குள்ளே கூட எழுப்பி கேட்டால் நான் கனவுன்னு சொல்லிடுவேன். ஆனால் இது அவன் என்ன பண்ணான்? என்ன இது உண்மையா இல்லை பொய்யா? உண்மையா பொய்யா? அப்போ அவன் என்ன லவ் பண்ணுறானா? எம்மை என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னான். அது என்னது எனக்கு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு எதுவுமே புரியல. ஐயோ, ஒரு பக்கம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்கிறான். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இப்போ பண்ணது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ அதே மாதிரி தான் அங்கே ஜங்குக் அவனோட வீட்டில் பால்கனியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டே திங்க் பண்ணிகிட்ருக்கான். நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஏன் அப்படி போனேன்? அதுவும் அவனை கிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு? ஜங்குக், இதுக்கே நீ அவனை லவ் கூட பண்ணலை. அவன் உன்னை பற்றி என்ன நினைப்பான்? நீலாம் என்ன மாதிரி பையன்டா. நம்ம அவன்கிட்ட சாரி கூட கேட்கல, பேசாமல் கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் எடுத்து டயாங்கோட நம்பருக்கு தான் டயல் பண்ணுறான். ஸோ அந்த சைடில் டயாங்க்கு தான் ஃபோன் வருது. யாருன்ற மாதிரி பார்க்குறான். ஜங்குக் தான். ஐயோ, மறுபடியும் கால் பண்ணுறானே. இப்போ நான் என்ன சொல்லட்டும்? இவனுக்கு எதுவும் சொல்ல வேணாம், சைலண்ட்டாக இருக்கலாம். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. பதட்டத்தோட அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணுறான். பட் அந்த சைட்லேருந்து எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்குது. குக்கி, சொல்லுடையா? என்னாச்சு? எதுக்கு கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ என்னால் பேச முடியல. சரி, என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. சாரி டயா. எனக்கு அப்போது மைண்டு எப்படி போச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் உன் கூட இருக்கக்குள்ள பேசக்குள்ள
பழகக்குள்ளலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேறு என்னமோ தோணுது. ஆனால் அது கரெக்டாக இருக்குமா என்னெல்லாம் எனக்கு தெரியல. நான் அதை இப்போது சொல்ல மாட்டேன். கரெக்டான டைம் வரக்குள்ள கண்டிப்பாக சொல்கிறேன் டயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு சாரி டயா. ஐயோ பரவாயில்ல விடு குக்கி. இதுக்காக நான் பேசாமலாம் இருப்பேன்லாம் நீ நினைக்காத. நான் உங்ககிட்ட எப்பவும் போல தான் பேசுவேன். அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுறான். இந்த சைட் டயாங்கா எதுவுமே புரியலை. அவனுக்கு தூக்கமும் வரல. ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் என்னென்ன ட்விஸ்ட் இருக்குது, எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்டோரியில் நிறைய ரிவ்யூ வேணும். அப்போ தான் நான் அடுத்த பார்ட் போடுவேன். எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் அடுத்த பார்ட் போட்டுருவேன் கண்டிப்பாக. ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.